இன்னைக்கு இந்த பக்கத்துல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, வாட்ஸ்அப்ல வர்ற லீகல் நோட்டீஸ், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனுக்கு இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்கறாங்க. முதல்ல உண்மையான வர்றதே பொய்யா தான் வருது. முக்கால்வாசி சொல்ல போனோம்னா அந்த ஈரோ பின் கார்ப்பு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஈரோ பின் கார்ப்ல வாங்கினாங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். என்னன்னா, டெல்லியில இருக்க சாக்கெட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கும். சீல் எல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்றது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் சீலை ப்ரிப்பேர் பண்றது, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஒரு ஸ்டேஷன்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி கொடுப்பாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி கூட பரவாயில்லைங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் சீல் போட்டு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் சீல் போட்டுக்குது, கையெடுத்து பேங்க் மேனேஜர் போட்டிருக்கான். கொஞ்சமாவது அறிவு வேணும் அந்த ஹீரோ ஃபின்கார்ப்புக்கு. ஏன் கேட்கறேன்னா, இப்போ லோனை கொடுத்துட்டா மிரட்டுறதுக்கு நூதனமான வழின்றதை விட இல்லீகலான வழின்னு சொல்லலாம். நூதனமான வழி எவ்வளவோ இருக்கு, அதுக்கு இல்லீகலா கூட. இது லீகல். அனுப்புற நோட்டீஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நோட்டீஸ், ஒரே மாதிரி சீல், ஒரே மாதிரி கையெழுத்து. இது இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் ஹீரோ ஃபின்கார்ப் அனுப்புறான். நாங்க இது சம்பந்தமா நோடல் ஆபீஸ்ல கூட எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறான். ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வாட்ஸ்அப்ல வரது ஒரு சகஜமான விஷயமா போச்சு. உங்க நம்பர்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வாட்ஸ்அப் ஒன்று வச்சிருப்பீங்க, அது மெசேஜ். இவனுக்கு ஏதாவது உட்காந்து பிரிண்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல அனுப்புறது. அதாவது இவர் ஆதார் அண்ட் பேன் கார்டு வில் பி சரண்டர் டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், த போலீஸ் வில் சீஸ் யுவர் ஆதார் கார்டு, பேன் கார்டு. இதெல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். இதை பார்த்து கூட ஒருத்தவங்க நம்புறாங்க கடன் வாங்கினவங்கன்னா, அதோட அதான் அப்பாவே இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த மாதிரி எல்லா பேங்க்காரனும் ஒரே ஃபார்மேட் தான். அதாவது உங்க ஆதார் கார்டு இன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணுவோம், உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களோட லோட முடிச்சுக்கங்க, அவ்வளவுதான். இது முக்கால்வாசி பேங்க் பேரை கூட போட மாட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வர இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அவார்டும் கொடுப்பான். அதுல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்னு கூட பரவாயில்ல, இந்தியன் ஆர்பிட்ரேஷன் கோர்ட். அதாவது ட்ரிபியூனல் சொல்ல கூட தெரியல. அதாவது என்ன, கேஸ் நம்பர் SA W4S234 சிட்டி இந்தியன் சிவில் கோர்ட். இந்த மாதிரி நிறைய அபத்தமான வார்த்தைகளை போட்டு ஒரு நோட்டீஸ் வரும். இதுவும் வாட்ஸ்அப்ல அனுப்புறது தான். யார் இந்த வேலையெல்லாம் பாக்குறதுன்னா, யாராவது ஒரு மேதாவி எதையாவது ஒன்று படிச்சுட்டு அது ஒரு வாட்ஸ்அப் டைப் பண்ண உடனே அதையே பேங்க்காரங்க பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி பேர் மட்டும் மாற்றி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அமைச்சிடுறது. வாட்ஸ்அப்ல வர்றது 95%, ஏன் 99% டூப்ளிகேட் மெசேஜ் தான் பேங்க் அனுப்புவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் முக்கால்வாசி எடுத்துட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் ஒரு ரெகனைஸ்ட் ஆப் கிடையாது. இப்போ ஒரு செல்போன் நம்பர் OTP வந்தா போதும், அந்த நம்பர் யூஸ் பண்ணாமலே இங்க வாட்ஸ்அப் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். அதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்க இல்லை, கிட்டத்தட்ட ஹங்கேரி மாதிரி இடங்கள்ல தான் அந்த வாட்ஸ்அப்போட ஹெட் ஆஃபீஸே இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர், அந்த நம்பரை போட்டுட்டீங்கன்னா அவன் இந்த வாட்ஸ்அப் கோடு அமைச்சிருவான். இந்த வாட்ஸ்அப் கோடை வச்சுக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிடும். எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் போய் பேசலாம் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு. ஸோ வாட்ஸ்அப்ன்றது பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டு ஒரு ஆப்பு கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப எசென்சியலான விஷயமா போச்சு. அதனாலதான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும் இல்ல, முக்கியமா வர்ற நிறைய மெசேஜ்கள் போலியானதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம்.